வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தினம் பொருட்பாலில் 60வது அதிகாரமாக உள்ள ஊக்கம் உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 595வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். ஊக்கம் உடைமை என்பதற்கு உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 595வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தண்ணீரில் மிதக்கும் தாமரை தண்டின் நீளம் அக்குளத்தில் உள்ள நீரின் அளவிற்கு ஏற்பவே நீண்டிருக்கும். அதுபோலவே ஒருவரின் உள்ளத்தில் எவ்வளவு ஊக்கம் இருக்கிறதோ அந்த அளவை பொறுத்தே அவரும் வாழ்வில் உயர்வு பெறுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒரு குளத்தில் மிதக்கும் தாமரை தண்டின் நீளமானது அக்குளத்தில் உள்ள நீரின் அளவிற்கு ஏற்பவே நீண்டிருக்கும். அதுபோல ஒருவரின் நெஞ்சத்தில் எந்த அளவிற்கு ஊக்கம் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்வில் உயர்வு பெறுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.